அப்படின்னு சொன்னியோட அருண் வந்து அவர் பேர் வைவி ஸ்டார்ஸ் மியூசியம் அசோஸ். அவர் வந்து கொல்கத்தா நேஷனல் பாஸ் கட்சியில் வருவார். ஸோ அவர் வந்து என்னை வந்து உதவாஸ் கவர்மெண்டியா டூன் சொமினி டூனோட இந்த வட்டாரத்தோட இந்தியர்களோட வெல்ஃபேர் எஜுகேஷன் அந்த மாதிரி கல்ச்சரிகளை பார்க்குறதுக்கு என்னையை தேர்ந்தெடுத்து நான் வந்து ஒரு வருஷம் மேலே நான் வந்து சேவை பண்ணியிருக்கேன் இந்த சமூகத்தில் டூன் மக்களுக்கு இந்தியர்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஒரு வருஷம் 2 மாதம் இந்த டைமில் வந்து நாங்கள் 50 வாரம் சசி பர்த்தமு கம்யூனிட்டி இந்தியா சரிங்களா இந்தியர்களை வந்து வாரம் நம்ம வந்து சந்திக்கிறோம். அப்போ இந்த வாரம் தான் வந்து 50வது வாரம் சரிங்களா 50வது வாரம் 50th செஷன் தான். ஸோ இந்த வாரத்தோடு நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா செமினி நைஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து இப்போ நம்ம மக்களுக்கு கொண்டு போகிறோம். செமினியில் இந்தியர்களுக்காக பிரத்யேகமாக நம்ம வந்து கொண்டு போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு பிரத்யேகமான ஒரு திட்டம் வந்து வேறு எந்த டூன்லையுமே இல்லை. நான் நினைக்கிறேன் மற்ற கட்சிக்காரங்க டூன்லையும் இல்லை. நம்ம கொல்கத்தா நேஷன் டூன்னு ஒன்றும் வரல. நைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செமினினா அவங்க பெரிய செமினி டூன். நைஸ்னால் வந்து நைஸ் அப்படின்னு சரிங்களா. ஸோ இந்த நைஸ் வந்து என்ன அர்த்தம்னா எங்கள் வைபியோட பேர் வந்து நுஷி. ஓகேங்களா நுஷி பேர். ஸோ நுஷி இந்தியன் கேஎன் எம்பவர் இதான் வந்து அந்த முழு அர்த்தம். சரி இந்த நுஷி இந்தியன் கேஎன் எம்பவர்னா கேனா உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம்னு. கேனா வந்து நம்ம மக்கள் மேலே நம்ம அக்கறை சரிங்களா நம்ம அக்கறை செலுத்துறது எப்படி நம்ம வந்து நம்ம மக்கள் எப்படி நம்ம வெல்ஃபேராக நம்ம வந்து எப்படி ஜாகா பண்ணுறது சொல்லி அது கே. எம்பவர்னு என்ன அர்த்தம்னாக்கா நம்ம யூத்லாம் இருக்காங்க. யூத்லாம் வந்து எம்பவர்னா நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அவங்கள நல்லா நம்ம கஷ்டக்கான் பண்ணுறது சரிங்களா. அது எப்படி சொல்கிறது அந்த தமிழில் வார்த்தை எம்பவர். அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ரீதியாகவும் சரி எஜுகேஷன் ரீதியாகவும் சரி அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அந்த ரீதியாகவும் சரி மேம்படுத்துறது மேம்படுத்துறது அவங்கள சரிங்களா. அந்த வகையில் நம்ம வந்து எம்பவர் அதுவும் நம்ம வந்து செய்கிறோம். அப்போ அதான் நான் சொல்கிறது நம்ம வந்து என்ன பேர் வச்சோன்னா நுஷி கேஎன் நுஷி இந்தியன்ஸ் கேஎன் எம்பவர் ஓகேங்களா. சரி இந்த ஒரு வருஷம் 2 மாதம் காலகட்டத்தில் நம்ம வந்து நம்ம மக்களுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வழங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கபாஜிக்காய் நாங்கள் பார்த்துருக்கோம். ஐசி பிரச்சனை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நிறையா பாடிஸ் வந்து நம்ம வந்து பார்ப்பாங்க. ஹிந்து சங்கம் வந்து நம்ம கூட இணைஞ்சி ப்ரோக்ராம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து செஞ்சோம். இப்போ நாங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம்னாக்கா இதுக்கப்புறம் நம்மளோட புதுசாக ஹிட்மாட் டூன் செமினியில் வந்து எந்த இந்தியர்களுக்கு ஒரு திட்டமாக இருந்தாலும் நம்ம இந்த நுஷி செமினி நைஸ் இந்த பிராண்டில் தான் இனிமேல் நம்ம வந்து கொண்டு போகிறோம். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 4 திட்டங்கள் நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம். ஒரு 4 திட்டங்கள் சரிங்களா. ஓகே மொதல் திட்டம் வந்து என்னென்னா நம்ம இந்தியன்ஸ் மத்தியில் ஓராங்கு லைனான் உப்பாயும் இருக்காங்களே சரி அவங்க வந்து வியாபாரம் செய்கிறவங்க இருக்காங்க சரிங்களா. நம்மளோட புதுசாக மட்டும் செஞ்சில் இதோட ஒரு 3-4 பேர் வந்து உதவி கேட்டுருக்காங்க. நாங்களும் உதவி செஞ்சுருக்கோம். இந்த உதவி பொருட்கள் அப்புறம் வந்து ஸ்டாக் வாங்குறதுக்கு சில டைம் வந்து உதவி கேட்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ரோலிங் பண்ண கேஷ் இருக்காது. ஏன்னா அவங்க ஊக்குவி பாருங்கள் அவங்களோட தினசரி வாழ்க்கையை நடத்துறதுக்கு அவங்கள்ட்ட பணம் பத்தாது. சில டைம் ஏன்னா கவர்மெண்ட் வந்து பத்தாது அவங்களுக்கு. அந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் உதவிகள் செஞ்சுருக்கோம். இப்போ அந்த திட்டத்தை வந்து நம்ம இன்னும் அதிகமான பெரிய ஸ்கேலில் வந்து கொண்டு போகிறோம் சரிங்களா. ஸோ இது வந்து ஓகேவுக்கு வந்து நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்தமாரி உதவிகள் அது வந்து வளர்க்குறதுக்கு நம்ம வந்து இப்போ ரெடியாக இருக்கோம் நம்ம ஆஃபீஸில். அது நம்பர் 1. நம்பர் 2 இது வந்து பக்கூல் மக்கனன் அம்மா அப்படின்னு சொல்லி பக்கூல் மக்கனன் அம்மானா என்னன்னா முழுகாமல் இருக்காங்களா பெண்மணிகள் அவங்களுக்கு நார்மலாக வந்து அவங்க வந்து 8லேருந்து 9 மாதம் வந்து மாசமாக இருப்பாங்க அந்த பீரியட்லாம் அந்த டைமு. ஸோ நாங்கள் அவங்க ஒரு ஆளுக்கு வந்து 3 தடவை நம்ம வந்து பக்கூல் மக்கனான்னு கொடுத்து உதவி பண்ணுவோம்ல. அது 2வது திட்டம். 3வது திட்டம் வந்து என்னன்னாக்கா நம்ம யூத்ஸ் நம்மளோட இளைஞர்கள் மத்தியில் இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க சரிங்களா. பயிற்சி மேம்படுத்துறது சரிங்களா. இது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது விழிப்புணர்வு நம்ம பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு. அப்போ இந்தமாரி ரீதியில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் ஆஃபீஸில். ஸோ அது ஒன்று அது வந்து ஒரு 3 திட்டமாச்சு. இன்னொரு திட்டம் வந்து என்னென்னா இது 4வது திட்டம் தான் கடைசியில் இப்போதைக்கு தான் போட்டுருக்கோம். கடைசி திட்டம் என்னென்னா
இப்போ நம்ம பையனுங்க இப்படிலாம் பந்து விளாடுறாங்க, பேட்மிண்டனு, அப்புறம் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் எடுகேஷனு, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க அப்படி ஏதாவது என்ஜிஓவோ ஏதாவது ஒரு பொறுப்பு முகாமோ ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னா நான் அவங்களுக்கு முழு உதவி செய்வேன். எப்படி உதவி செய்வேன்னா அந்த ROSல போய்ட்டு பார்த்து அது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் எப்படி சொல்லி அப்படி ஏதாவது பணம் ஏதாவது கட்டணுன்னா கூட நாங்கள் ஒரு பதிவு பணம் நம்ம கொடுத்து உதவி பண்ணுவோம். பிரச்சனை மீதி பணம் அவங்க கொடுத்து ROSல செய்யலாம். அப்புறமா அது ROSல சேர்த்து மட்டும் முக்கியம் இல்லை, அடுத்தது அக்கௌண்ட்டும் திறக்கும். அதுவும் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து உதவி பண்ணுவோம். தலைவர் மற்றும் ஸ்லாங்கோட தொண்ணூறு திட்டம் ஸ்லாங்கோட தொண்ணூறு திட்டமாக இருக்கேன். அந்த கோர்ஸ்லேயும் இருக்கேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் மிஸ்டர் பூபாலன் செய்கிற ப்ரோக்ராம் எல்லாம் அவரோட திட்டங்கள், அவரோட விஷன், தூர நோக்க சிந்தனை அனைத்துமே வந்து நம்ம கூட எல்லாம் உட்காந்து கலந்து பேசி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ப்ரோக்ராம், அதாவது கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு அந்த மாதிரியான மக்கள் கொடுக்குறது, இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வந்து இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை, நானும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ஒரே விஷயம் வந்து சொல்ல வரேன்னா ஸ்லாங்கோவில் வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு பகவாயாஸ் தான் வைபிக்கு இருக்கிறாங்க. இந்த ஸ்லாங்கோவில் வந்து பாஸில் வந்து 10 வைபிங்க இருக்காங்க, 10 டூல் ஜெயிச்சிருக்காங்க, வைபிங்க இருக்காங்க. அதே சமயத்தில் பிரிக்காத்தா நேஷனலோட சேர்த்தா டோட்டல் 21 வைபிங்க இருக்காங்க. ஆனால் எந்த வைபிங்கிட்டையும் வந்து தமிழ்ங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு பகவாயாஸ் கிடையாது. மிஸ்டர் பூபாலன் அவர்களுக்கு தான் நாங்கள் வந்து பரிந்துரை செய்து அவரை வந்து நியமித்தோம். ஆனால் அவருடைய வேலை வந்து நான் ஒன்றும் சொல்கிறதுக்குல ரொம்ப அழகாக இனிஷியேட்டிவாக செய்கிறாரு. ஸ்லாங்கோ முழுவதும் இந்த திட்டத்தை கொண்டு போகும். ஓகே, நன்றி, வணக்கம்.